டாஸ்மாக் ஊழலை கண்டித்து தேதி அறிவிக்காமல் போராட்டம் நடத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்த நிலையில் சென்னை காமராஜர் சாலை வழியாக செல்லும் மாநகர பேருந்துகளில் வாகனங்களில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், சொல்லுங்க, தேதி அறிவிக்காமல் போராட்டம் நடத்தப்படும் என மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாநகர பேருந்துகளை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து விரிவான தகவலை சொல்லுங்க நாகராஜன். வணக்கம் பராசக்தி. டாஸ்மாக் ஊழலில் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிக்கை வெளியிட்டதை அடுத்து தமிழ்நாடு பாஜக தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் மாளிகையை முற்றுகையிடக்கூடிய நிகழ்வு அடுத்தடுத்து நடத்தணுன்றதுக்காக நேற்றைய தினம் ஒட்டுமொத்தமாக போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இது கூட சேர்ந்து 5000 மதுக்கடைகளை நேரடியாக முற்றுகையிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நேற்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் எல்லாரும் ஒன்று கூடணுன்ற மாதிரியான ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த முற்றுகை போராட்டத்திற்கு அதை தடுக்கக்கூடிய விதத்தில் காவல்துறையினர் நேற்றைய தினம் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்து எழும்பூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 950க்கும் மேற்பட்டோர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தீநகரில் பாஜகவினுடைய மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம், அதே மாதிரி சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு அவரையும் கைது பண்ணியிருந்தாங்க. இந்த பல கைது நடவடிக்கைகளுக்கு அடுத்தபடியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் கண்டனம் ஒன்றை தெரிவிச்சிருந்தார். அதில் பாஜக போராட்டத்தை தேதி அறிவித்து ஜனநாயக முறையில் பண்ணுறனால தானே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறீங்க, தேதி அறிவிக்காமையே எந்த ஒரு நேரத்துலையும் போராட்டம் நடத்தப்படலாம்ன்ற மாதிரியான ஒரு சூழல் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு சவாலான ஒரு எக்ஸ்தல பதிவு விட்டிருந்தார். அதன் மத்தியில் தான் தற்பொழுது சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இங்கே அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்திருக்கு. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு இடையில் ஏதாவது போராட்டம் நடக்கிறதோ இல்லை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய சம்பவங்களில் பாஜகவினர் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் காவல்துறையினர் தற்பொழுது காமராஜர் சாலை மார்க்கமாக வரக்கூடிய அனைத்து அரசு வாகனங்களையும் சரி தனியார் வாகனங்களையும் சரி தீவிர சோதனை கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வெள்ளை சட்டை போட்டு யார் வந்தாலும் அவர்களை பல கேள்விகள் கேட்டு எங்கே போகிறீங்க, என்ன விஷயத்துக்காக போகிறீங்க, எவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருப்பீங்கன்ற மாதிரியான பல கேள்விகளை கேட்டு, அதே மாதிரி வாகனங்கள் குறிப்பாக பொது போக்குவரத்து வாகனங்கள் எம்டிசி பேருந்துகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பேருந்துகளையும் சரி தனியார் கார்கள் சரி எல்லாத்துலேயுமே உள்ளே போய் யார் உட்காந்துருக்காங்க, பாஜக கொடி ஏதாவது வச்சுருக்காங்களா, ஏதாவது எதிர்ப்பு பதாகைகள் வச்சுருக்கிறாங்களா, இல்லை அவங்க எங்கே போகிறாங்கன்ற உள்ளிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவர்களை அனுமதிக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். ஒருவேளை அப்படி இருந்தாங்க அப்படின்னா உடனடியாக அவங்கள கைது செய்யக்கூடிய நடவடிக்கையாக வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை வாகனத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி யாராவது பண்ணக்கூடிய நிகழ்வுக்காக காமராஜர் சாலை மட்டும் இல்ல, முற்றிலும் இப்போ வாலாஜா சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஆகட்டும், இந்த ரிசர்வ் பேங்க் எண்ட்ல இருந்து காமராஜர் சாலையை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள்னு மாநகர பேருந்துகள் தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட பல விதமான பேருந்துகளையும் தீவிர பரிசோதனைக்கு மத்தியில இங்க சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. சோதனையை தாண்டி தான் அவங்களை அலோவ் பண்ணக்கூடிய நிகழ்வுமே இருக்கு. அதனால தேதி குறிப்பிடாம ஒருவேளை போராட்டம் அறிவிக்கப்படும் பொழுது அதனுடைய வினை அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தினால நேற்றைய தினமே கிட்டத்தட்ட எதிர்பாராத விதமா 950க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா எழும்பூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 4 மண்டபங்கள் அடைத்து வைக்கப்பட்டு மாலை 6ல இருந்து 7 மணி போலதான் எல்லாருமே வெளியிடப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது. எதிர்பாராத தருணத்தில் யாரும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதத்திலையும் யாரும் உள்ளே போயிடக்கூடாது, முற்றுகை இடக்கூடாது. அதே மாதிரி அமைச்சர்கள் வரக்கூடிய வாகனங்களும் சரி முதலமைச்சர் போகக்கூடிய வாகனம் எதையுமே பிளாக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே தீவிர கண்காணிப்பு சோதனை சாவடிகள் அமைச்சு முக்கிய அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இந்த காமராஜர் சாலை சுற்றி இருக்க பகுதிகள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பராசக்தி. தகவலுக்கு நன்றி நாகராஜன்.
UPSC தேர்வுகளில் சாதிக்க வேண்டுமா? முற்றிலும் இலவச கட்டணத்தில் தலை சிறந்த பயிற்சி வழங்குகிறது சேவா பாரதி தமிழ்நாடு ஜெயின் மெட்டல் குழுமம் இணைந்து நடத்தும் பாரதி பயிலகம் IAS அகாடமி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/3/2025. தொடர்புக்கு 9003242208 அல்லது contact.bpee2025@gmail.com.